ஹாய்டா. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒன்று பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். ரித்தி வீட்டில் இருக்கா. அவளை யாரும் கண்டுக்கல. அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை அப்படி தெரிஞ்ச உடனே பரபரப்பாக கிளம்பி போகிறதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ரித்தி யாருமே பார்க்கல. ரித்தியுமே அப்படி படுத்துருக்கா. அவளுக்கு பன்னி சவுண்ட் ஏதோ கேட்குற மாதிரி இருக்கு. அவன் எப்பவுமே சிரிச்சுட்டே நடந்து வருவான். ஒரு மாதிரி அவனோட வாய்ஸை அவன் குட்டு குட்டுன்னு ஓடும்போது ஒரு சின்ன சவுண்டு வரும் குட்டியா. அந்த சவுண்ட்ல அவங்களுக்கு கேட்குது. பன்னி பன்னி நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு தெரியும் நீங்க அம்மா வீட்டு எங்க போக மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு உங்க ரூமுக்குள்ள வந்து தேடிங்க. பன்னி இல்லை. அடிக்கடிக்கு பெட் கீழே போயிட்டு ஒளிஞ்சுப்பான். உங்களால அவனை பிடிக்கவே முடியாத. அது போல கீழே எங்கேயாச்சும் இருக்கானு அப்படிங்கிற மாதிரி கீழெல்லாம் கொஞ்சம் தேடிட்டு இருக்கீங்க. எங்கேயுமே இல்லை. ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி உட்காந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்க. பன்னி அழுற மாதிரி வாய்ஸ் கேக்குதா. எங்கதான் இருக்க? அம்மாவை தேடி வந்துரு. உன் வாய்ஸ் மட்டும் எனக்கு சுத்தி சுத்தி கேட்டுட்டே இருக்கு பன்னி. நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்க. ரூமுக்குள்ள பன்னி நடந்து வரான். பன்னிய பாக்குறீங்க. உங்ககிட்ட வரான். மறைச்சு போயிடாத, நீ நீ என் பையன் தானே அப்படின்னு அவன்கிட்ட போயிட்டு அவன் ஹக் பண்ணி தூக்கி கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் மூஞ்சி ஃபுல்லா பன்னி ஒரு மாதிரி திரும்பி அழுறான். அதான் ஒன்றும் இல்லை, அம்மா கிட்ட வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணு தண்ணியெல்லாம் துளசி விட்டுட்டே, உண்மையா நீ அம்மா கிட்ட வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பன்னியை பாக்குறீங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்கு வெறும் இமேஜினேஷன் மட்டும்தான் வந்திருக்கும். அழுகுற மாதிரி அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கோம். பன்னி இப்போ உண்மையா இருக்க மாதிரி இருக்கு. ஜேகே தானே தூக்கிட்டு போனா, இங்க எப்படி பன்னி அப்படின்னு திங்க் பண்ணும் போது நீ அவனுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றியா? பின்னாடி ஜேகே இருக்கான். திரும்பி பாக்குறீங்க. அவனுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றியான்னு கேட்டேன். ஆமா. இதை ஏன்டி என்கிட்ட சொல்லல? நீங்க எங்க என்ன பேச விடுறீங்க? கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தீங்களா குழந்தை எப்படி இருப்பான் என்ன விட்டுன்னு? நீ நினைச்சியா? நீ நினைச்சு பாத்தியாடி என்ன விட்டு என் பையன் எப்படி இருப்பான்னு நீ நினைச்சியா? உங்ககிட்ட கத்திக்கிட்டே வரான். பன்னி பயந்து நெக்க ஹோல்ட் பண்றான். மாதிரி உங்க நெக்ல படுத்துக்கிறான். இந்த சண்டெல்லாம் அவனுக்கு என்னமோ புதுசா இருக்கு, பயமா இருக்கு அவனுக்கு. ஜேகே கிட்ட க்ளோஸா வந்த இன்னைக்கு இப்படி அழுதுட்டு இருக்கல்ல, அது போல தாண்டி இத்தனை வருஷமா நான் அழுதுட்டே இருந்தேன். ஒரு நாள் அழுகும் போது உன்னால தாங்க முடியல அப்படின்னு உங்க ரெண்டு பக்கம் இப்படியும் தீட்ட பிடிச்ச அப்படியே புஷ் பண்ணி வால் லவ் பண்ணி இதை ஒரு நாள் இல்லை ஒரு 4 hours இருக்குமா, நான் பன்னியை தூக்கிட்டு போயிட்டு 4 மணி நேரம் நீ அவனை விட்டு இருக்க மாட்டேன்ற. நான் எப்படி இத்தனை வருஷமா இருந்தேன் கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? நீ உங்க காதுகிட்ட வந்து அப்படி கத்துறான். நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. பன்னி பையன் உங்க ட்ரெஸ் இன்னும் டைட்டா அப்படி பிடிக்கிறான். குழந்தை பயப்பட்டான். கேட்டதுக்கு பதில் சொல்லுவாயா? அவன் முன்னாடி சண்டை போட வேணாமே ப்ளீஸ். பன்னி ரொம்ப பயப்பட்டான். நீங்க தூக்கிட்டு போயிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டினியூஸா அழுதுட்டு மட்டும் தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் முன்னாடி சண்டை போட வேணாம் அப்படி சொல்லிட்டு பன்னி ஹக் பண்ணிருக்கீங்க. அவன் உடம்புலாம் அப்படி ஷேக் ஆகுது. கொஞ்ச நேரம் நான் அவனுக்கு ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜேகே பார்க்க. ஜேகே எதுவுமே பண்ணல. அவங்க இப்பலேருந்துலாம் கை எடுத்துட்டான். நீங்க அவனே பார்த்துட்டு இருக்க. அவன் போயிட்டு ஹாலில் உட்காந்துருக்கான். நீங்க அவங்க ரூமுக்குள்ள போயிட்டீங்க. ஒன்னும் அழக்கூடாது, இங்க பாரு அம்மாவை பாரு அல்லாத அப்படின்னு பன்னியை பார்க்க. பன்னி பையன் குழந்தை இல்லையா, அவன் திரும்பி அழுறான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவனை விளையாடு காட்டிட்டேன். கொஞ்ச நேரம் அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டேன். அவனை தூக்கி தட்டி கொடுக்க பன்னி சைலண்டா இருக்கான். ஜேகே சோஃபால இருந்து எழுந்து வரான். உங்களுக்கு எங்க ஃபீட் பண்ண உடனே பன்னியை தூக்கிட்டு போயிடுவானோ அப்படி தோணுது. பிகாஸ் ஜேகே வந்த உடனே உங்ககிட்ட கேட்டது இன்னுமே அவனுக்கு ஃபீட் பண்ணுறியா மில்க் அப்படி சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பான். ஸோ பால் கொடுக்க தான் கூப்பிட்டு வந்திருக்கான் போல. அப்படி ஒரு இதுவா ஏகப்பட்ட தாட்ஸ்லாம் அவங்களுக்குள்ள போகுது. பால் கூப்பிட்டு போயிடுவானோ, இதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான் போல. குழந்தை எப்படி அவன் கூட இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது,
அவனை எப்படி சமாளிக்கிறது எதுவுமே தெரியாம அமைதியா பெட்ல உட்காந்துருக்கீங்க. ஜேகே டோர் கிட்ட வந்துட்டு உங்களை பாக்குறான். குழந்தை தூக்கிட்டு போயிடுமா, குழந்தை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இன்னும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள உடஞ்சிருச்சா? அம்மா மன்னி, நான் அம்மா ஃபீட் பண்ணிட்டியான்னு கேட்டேன். அதான் சொல்ல வர, அது நான் இல்லாம மன்னி. ஃபீட் பண்ணிட்டியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. வளன்னு ஃபீட் பண்ணிட்டேன். எழுந்துரு. மாமா குழந்தை பண்புட்ட சண்டை அப்படி சொல்லிட்டு பெட்லேருந்து கீழே இறங்குறீங்க. ஜேகே உங்க கையை பிடிக்கிறான். சண்டை எதுவும் வேணாம் அம்மா, பண்ணி தூங்குற டைம் அது. அவன் எதுவும் சாப்பிட்டவே இல்லை, ரொம்ப பசியில இருந்திருக்கான். ஃபீல் பண்ணும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அம்மா. அப்பெல்லாம் நீங்க நிறைய பேச ஜேகே உங்க கையை பிடிச்சி எழுத்துட்டு போறான். நான் சொல்றது கேளு அம்மா, குழந்தைய தூக்க வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே காதுல வாங்காம கார்கிட்ட கூட்டு வந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள ஏறு. உள்ள ஏறடி. நான் எதுக்கு மாமா? ஒரு நிமிஷம். நீ ஏன் உள்ள ஏறலன்னு வச்சுக்கிய, ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் உள்ள ஏற்றுவா. அதை பார்த்து பன்னி தான் பயப்படுவான். எப்படி வசதி? அம்மா இதே ஏறி காருக்குள்ளே உட்காரிங்க. நெக்ஸ்ட்டு அவன் வந்து காரை எடுக்கிறான். பன்னியை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஜேகே கூட்டிகிட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட உங்களுக்கு இருக்குது. எங்கே அவன் கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு தோணுது. சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் அம்மா பிரியா இங்கே என்ன நடக்குது, கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு அந்த பேப்பரை பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ கொஞ்சமாச்சும் உனக்கு வருத்தம் இருக்கா? சும்மா சைன் போட்டு கொடுத்துருக்காரு, கொஸ்டின் பண்ணாம பின்னாடி பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு கொஸ்டின் பண்ணணும்? நான் அந்த பேப்பர் பார்த்துட்டு இருக்கேன்னா எதுலையாவது சைன் போடாம விட்டுட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஜிம்மன் ஒரு கார்னர்ல சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு காதில் நல்லா விழுது, பட் சைலண்டா உட்காந்துருக்கான். அப்படின்னா ஜிம்மன் சொல்ற மாதிரி நீதான் அவர்கிட்ட டிவோர்ஸ் கேட்டியா? நீங்க அம்மா பார்த்த ஆமா அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பரை அகைன் பாக்குறீங்க. கொஞ்சம் கூட வருத்தம் இருக்கா உனக்கு? எனக்கு இருக்க சீரியஸ்னஸ் ஏதாவது உனக்கு தெரியுதாடி? எதுக்குமா அப்படி கத்துற? என்னப்போ உனக்கு பிரச்சனை? எதுக்குடி அவர்கிட்ட டிவோர்ஸ் கேட்ட? மா நான் ஆல்ரெடி சொல்லிட்டல, அவர் எனக்கு பிடிக்கலன்னு. யாரை கேட்டுடி நீ இதை பண்ற? நீ யாரை கேட்கணும்? நாங்களாம் எதுக்குடி இருக்கோம்? போதும்மா, எனக்கு அவர் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சது போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு நான் என் லைஃப்ல அனுபவிச்சிட்டேன் அவர்கிட்ட. சிம்மன் கூட போயிட்டு ஒரு 1 month or 2 months அதுக்குள்ள என்னடி கண்டுபிடிச்ச அவன்கிட்ட இருந்து? கல்யாணம் ஃபர்ஸ்ட் டேவே அவரை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. அவரு எப்படிப்பட்டவருன்னு அந்த 1 monthலயா? அங்க பாரு, எனக்கு போதும் என் லைஃப். இதுக்கப்புறம் நான் இப்படி இருந்துக்கிறேன், என்னை இப்படி விட்டுங்க. இது சைன், எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுதான் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறம் நான் அங்கே போக மாட்டேன், அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம்னா எதுக்குமா? அதான் ஃபைனலாக எல்லாத்தையுமே ஃபுல் ஸ்டாப் போட்டு ஃபினிஷ் பண்ணலான்னு தோணுச்சு, முடிச்சிட்டேன். அங்கிளோட ரூமுக்குள்ளே இருந்த நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. ஃப்ரீயாக பேசுகிறத சைலண்ட்டாக கேட்டுகிட்டே இருந்தது. திரும்பி ஜிம்மனை பார்க்குறீங்க. அவன் எதுவுமே பேசல, வெளில போகிறான். திரும்பி விய பார்க்குறீங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இருக்க ப்ராப்ளம்லாம் பெருசாயிட்டே போகுது அப்படி தோணுது. அம்மா ரியாவை திட்ட வர, கொஞ்ச நேரம் சும்மா இருமா, இது ஹாஸ்பிட்டல் பையன், நீயாச்சும் ஏதாவது இவட்ட சொல்ல, எனக்கு சொல்லி ஏதாவது புரிய வைய. என்னால முடியல, என்ன பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. சொல்லுவேன் அவள்கிட்ட. நான் பேசுறேம்மா, முதல்ல வீட்டுக்கு போயிடுவோம். அங்கிள் இந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க, இப்போ எதுவும் பேச முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே போட்டும் விடும், நான் பேசுறேன். அங்கிள் அவரால் தான் எல்லாம் வர்றது, ஒரு நிமிஷம் ஏற அப்படின்னு அம்மா வேகமா அங்கிள் இருக்க ரூமுக்கு போறாங்க. அம்மா இதுக்கப்புறம் அவர் யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ற? 2 hours கழிச்சு அவருக்கு ஆப்ரேஷன்மா, உள்ள போக கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டே அம்மா பின்னாடியே போறீங்க. அங்கிளோ லைட்டா காண திறந்து உங்க அம்மா வராங்க, அவங்கள பாக்குறாரு. உன்னதான் எதிர்பார்த்தேன். எல்லாருமே வந்து என்ன பார்த்தாங்களா? நீ வந்து என்ன பார்க்கல, இப்போ வருவான்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவரால் பேசவே முடியல. ஆனாலும் உங்க அம்மாவை பார்த்து பேச, அம்மா பார்த்துட்டியா, வெளியே போலாம் வா. வெளியே போ. அம்மா என்னம்மா பண்ற? நான் இவர்கிட்ட தனியா பேசணும், வெளில போ.
அம்மா ஏதாவது அங்கிளை பேசி வைக்காதம்மா, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலம்மா. போடி அப்படின்னு வெளியே தள்ளிட்டு டோர் க்ளோஸ் பண்ண. அங்கிள் உடம்பு புரியல, என்ன இவன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவளை டயர்ல இருந்தாலும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அம்மா போதுமா, என்னென்னலாம் பண்ணி வச்சுட்டு இங்க வந்து நீ சைலண்டா படுத்திருக்கியா நீ? என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஜஸ்ட் வலிச்சுது, இங்க வா அப்படின்னு அவரு உங்க அம்மாவை கூப்பிட்ட. போதும் நான் ஆக்ட் பண்ணது, எழுந்து உட்காரு. எதுக்கு இந்த ஆக்டிங், எதுக்கு இந்த டிராமா, புதுசா என்ன இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்க நீ? என்ன இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்க? யாரு இப்போ சொல்ற பேச்சு கேட்கல, எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்க நீ? டிராமாவா? சரி நான் உனக்கு புரிய வைக்கிறேன், இங்க வா. நீ ஒன்னும் புரிய வைக்க வேண்டாம், எனக்கு இங்க என்ன நடக்குது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. இந்த பிரச்சனை போதாதுன்னு நீ வேற இந்த டிராமா பண்ணிட்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குற. சரி ஜேகே நீ தூக்கிட்டு போயிட்டான், அதனால நீ வாங்கி கொடுப்ப. இங்க வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த டிராமா? தெளிவா சொல்லு. டிராமாவா? சரி அதை விட, ஜேகே பண்ணியை தூக்கிட்டு போட்டானா? என்ன சொல்ற? ஆமா, இன்னைக்கு ஈவினிங் வந்து ஜேகே பனியை கொடுக்க மாட்டேன்னு கூப்பிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல ஜேகே அதுக்கப்புறம் பனியை அவகிட்ட கொடுப்பானான்னு கூட தெரியல. இதில் வேற ஜேகே பிரீத்தியை டிவோர்ஸ் பண்ணிட்டான். இப்போ ஃபைனலா ஜிம்முன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டான். போதுமா போதுமா, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன், இதுல நானும் நான் இருக்கேன். அன்னைக்கே சொன்னேன் இந்த டிராமாலாம் வேணாம், இதுக்கப்புறம் விட்டுரு. அன்னைக்கே சொன்னேன்னா ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான், 6 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னேன். சரி ஏதோ ஒண்ணு பண்ணும், இப்போ எதுவுமே செட் ஆகாம தனித்தனியா ஸ்டார்டிங்ல சொன்னா இது எதுவும் வேணான்னு கேட்டு விட்டுறாமா. போதும் இதெல்லாம் வேணாம், போதும் தயவு செஞ்சு எழுந்து வீட்டுக்கு வந்துடும் போயிடலாம். ஏகப்பட்ட பிரச்சனை போதும், கிட்ட இருந்து எப்படியாவது பண்ணிய வாங்கணும். குடுப்பானான்னு கூட தெரியல, என்ன சொல்லி இருக்கான்? நான் பிரிஞ்சு இத்தனை வருஷமா இல்லாம கஷ்டப்பட்ட மாதிரி நீ அப்படிதான் இருக்கணும் இதுக்கப்புறம் சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருக்கான். ஒரு பிடிவாதம் எனக்கு தெரியுதோ இல்ல உனக்கு தெரியும்ல. அங்கிளுக்கு இதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு பண்ணிய தூக்கிட்டு போயிட்டானா, ஏன் இப்படி செக்அப் பண்ணாங்கிற மாதிரி அவர் கையை செஸ்ட்ல வைக்கிறாரு. ஏன் பண்ணானா போவோம், எனக்கு இப்ப எப்படி அவங்க கிட்ட இருந்து குழந்தைய வாங்குறதுன்னு தெரியல. அது அவன் குழந்தைதான், பட் அது சின்ன குழந்தை இல்லையா? எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னு எதுவுமே தெரியல. நான் ஒரு மாதிரி புரியாம மாதிரி இருக்கேன். நீ வந்து படுத்துட்டு இருக்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எழுதுவா, ஆக்ட் பண்ணதெல்லாம் போதும், டிராமா எல்லாம் கலைச்சிட்டு எழுந்து வந்துரு அப்படின்னு அம்மா கத்த. அங்கிள் இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டானா? ஏன் அப்படி சொன்னா? ஆமா சேக்க ஒரு பிடிவாதம், அவன் யாரு சொல்லாமோ கேட்கவே மாட்டான். இப்ப எப்படி அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு ஜஸ்ட் பிடிக்கிறாரு. ஜம்மன் சைன் பண்ணி கொடுத்துட்டானா? அதை பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னான் அவன்கிட்ட, ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு ஜஸ்ட் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இரும்ப நடிச்சது போதும் எழுந்து வான்னு சொன்னேன். சரி சரி போலாம் அப்படின்னு அங்கிள் எழுந்துக்கு பாக்குறாரு. பட் அவரால் முடியல, பெட்லயும் ஒரு மாதிரி விழுறாரு. இந்த ரூம்ல தான் யாரும் இல்லல்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ற நீ? ஒண்ணு எல்லாரும் சேர்ந்து வாழணும், இல்லைன்னா சமாதானமான இருக்கணும். சண்டை போட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கும். ஏதாவது வந்து பேச, இவங்க எல்லாரையும் சேர்த்து வை, ஃபர்ஸ்ட் ஜேகே கிட்ட பேச, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அம்மா கத்த. அங்கிளும் சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்கிறாரு. அவரால் முடியல, ஸ்லிப் ஆகுறாரு. 10 வாட்டினாலும் சொல்லிட்டேன் நம்ம 2 பேர் இருக்க, அப்புறம் இந்த ரூம்ல யாருமே இல்ல, இப்படி ஆக்ட் பண்ணாத அப்படி அம்மா கத்துறாங்க. ஓகே 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 ஃபர்ஸ்ட் ஜேகே கிட்ட பேசுறேன், எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. வியோ ஜம்மன் ஓகே பரவாயில்ல, பட் ஜேகேக்கு குழந்தை இருக்கு, இவங்க 2 பேரும் சேர்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா ஜேகே சேர்ந்து ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்க அம்மான்னு பெட்ல வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இவ்வளவு சொல்ற அப்பயும் இந்த ஆக்டிங் விட மாட்டியா அப்படின்னு அம்மா இன்னுமே அவரு ஆக்ட் பண்றாரு அப்படிங்கிற நினைப்புலதான் கத்துறாங்க. அங்கிளால மூச்சு விட முடியல, பிகாஸ் அவரு மூக்குல இருந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க் ஓகே ஆக்சிஜன் மாஸ்க்லாம் முடிவு போட்டுப்பாரு. மூச்சு விட முடியல, மூச்சு திணறல். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒரு மாதிரி இழுக்குது அவருக்கு. அண்ணா என்ன பண்ற நீ? அவரு நார்மலா இல்ல, அம்மா கிட்ட வராங்க. என்ன பண்ற? இங்க யாருமே இல்ல, அதாவது டோர் ஓபன் பண்ணிட்டு வந்துட்டாங்களா என்ன? இருந்தாலும் நம்ம வெளியே போய் தானே ஆகணும், ஏன் இப்படி பண்ற அப்படி சொல்லிட்டு அவரை டெஸ்ட் பண்ண சில்லன்னு இருக்காரு. என்னாச்சு உனக்கு? எனக்கே பயமா இருக்கு, இப்படி பண்ணாத.
ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டாரு. ஆனா எழுந்துரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. எழுந்துரு, எனக்கு பயமா இருக்கு. என்கிட்ட மட்டும் ஹேக் பண்ணாத ப்ளீஸ். சைலண்டா இருக்க. மிஷின்ல இருந்து பீட் சவுண்ட்லாம் வருது. என்னது இதெல்லாம்? அண்ணா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. எழுந்துரு அப்படின்னு குழுக்க ஒண்ணுமே தெரியல. மாதிரி பயம் வருது. டோர் ஓபன் பண்ணிட்டு பயம் அப்படின்னு உங்ககிட்ட வராங்க. என்ன ஆச்சு? அவர் ஏதாவது வெறுப்பேத்தி விட்டுட்டியா? ஏதாவது நீ அவன்கிட்ட எதாவது பேசுனியா அப்படிங்கிற மாதிரி நீங்க வர உங்க பின்னாடியே வீ வரா. நான் எதுவும் பேசல. அவர் பாரு என்ன ஆச்சுன்னு தெரியல. நடிக்கிறாரா என்ன? என்னமா பேசுறேன்? நடிக்கிறாரா அல்ல அப்படின்னு நீங்க உள்ள வரீங்க. பின்னாடி வீ வரா. மாஸ்க்லாம் யார் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா. வா நீ எழுப்புறான். அவர்கிட்ட ஒரு மூமெண்ட்டும் தெரியல. டாக்டர் கூப்பிடுவோம். நீங்க கரகரன்னு வெளில ஓடுறீங்க. அம்மா தயாங் நீ பயப்படுற மாதிரிலாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. பேச வரத்துக்குள்ள டாக்டர் உள்ள வந்துட்டாங்க. அதான் ஹேண்ட்ஜிஓ பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தரல. அதுக்குள்ள யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் யார் வந்தது? டாக்டர் கத்துறாங்க. அம்மாவும் பாக்குறாங்க. அவரோட ஃப்ரெண்டு தான் அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அங்கிள் எனக்கு இவன் ஹெல்ப் பண்றான், இவன் என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அம்மா டாக்டரை பார்க்க இவரு கூட என்ன ஒரிஜினலா ஆக்ட் பண்றாரு அப்படிதான் இருக்கு. டாக்டர் அங்கிளை செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வேஸ்ட், இப்போவே ஆன்ஜியோ பண்ணணும், இவரை முதல்ல சிப் பண்ணுங்க. வரவரப்பா அந்த வேலை போதும். அம்மா ஒரு மாதிரி புரியாம அமைதியா இருக்காங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் பண்றாங்க இல்லையா அங்கிள், அப்படிதான் திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரு இப்படி பண்ணும் போது ஒரிஜினலா அவருக்கு உடம்பு முடியலையே என்ன அப்படின்னு தோணுது. அமைதியா இருக்காங்க. இங்க எல்லாருக்குமே பயமா இருக்க. எல்லாருமே ஒரு பயத்தோட இருக்க. கோவிலுக்கு போயிட்டு இந்த டைம் ஆன்ட்டி வராங்க. அப்பாவுக்கு 2 hours கழிச்சு ஆப்ரேஷன் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஓகே தானே அப்பா? எழுந்து பேசினாரா? அப்பெல்லாம் நிறைய கேட்க. ஆல்ரெடி அப்பாவுக்கு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குமா? என்னடா சொல்ற? அப்பா சடனா அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருமே பயத்தோட இருக்க. அம்மாவுக்கு மட்டும் இது உண்மையா பொய்யா, நடிக்கிறாரா இல்லையா எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. இப்படியே டைம் போகுது. இந்த டைம் ஜேகே அண்ட் ரித்தி உள்ள வராங்க. எல்லாருமே ரித்தியும் பார்த்துட்டு ரித்தி மேல இருக்க பன்னியும் பாக்குறாங்க. ஸ்ரேயாக்கெல்லாம் நிம்மதியா இருக்க. பரவாயில்ல, கோவமா இருந்தாலும் இப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கும். பன்னியை கொடுத்த உடனே ஓகே நிம்மதியா இருக்கா. அவருக்கு என்ன ஆச்சு இப்போ? ஓகே இல்லை பன்னி மாமா கொண்டு வந்து கொடுத்துருச்சுமா. வேற எதுவும் சொல்லல. பன்னி ஆக்கின்னு கூப்பிட்டு போறேன்னு தெரியலம்மா அப்படின்னு 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கீங்க. ஜேகே வீகிட்ட போயிட்டு என்னாச்சு எப்போ சொன்னா எப்போதான் வர? ஒர்க் இருந்துச்சு. அப்பாவோட உனக்கு ஒர்க் தான் முக்கியமா? அந்த எனக்கு அப்பா இல்லை, உங்களுக்கு அப்பா. என் அம்மா நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னதுனால அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா வந்து வந்து போகிறேன். ஸோ அதான் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜேகே கிளம்ப. டி ஜங்குக்கா திரும்பி ஜேகே வீய பார்க்குறான். உன்னை தாண்டா பிடிக்கும் அவருக்கு. உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீ தான் வந்து அவரை பார்க்கல. இந்த டைம் விட்டு போற. அதான் அவர் பையன் 2 பேர் நீங்க இருக்கீங்கல்ல, இன்னொருத்தன் எங்க காணும். அவனுக்கும் கால் பண்ணி எங்க இருக்கானோன்னு சொல்ல வர சொல்லி 2 பேரும் பார்த்துக்கோங்க, என்ன விட்டுங்க அப்படின்னு கிளம்பும் போதே ஜேகே ரித்தியை பார்க்குறான். ரித்தி பண்ணியும் ஒரு மாதிரி டைட்டா பிடிக்க ஜேகே ரித்திக்கிட்ட வந்து தரன்னு அவன் இழுத்துட்டு போறான். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? மாமா எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க மாமா, கை வலிக்குது அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்க. ஜேகே ஒரு கார்னர்ல ரித்தியை தள்ளிட்டு போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஃபைனல், என் பையனை நீ வச்சுக்கோ, நெக்ஸ்ட் டேல இருந்து அவன் உங்ககிட்ட தான் இருப்பான். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாதா? என்ன சொல்ல வரீங்க? என் பையனை நான் கூட்டு போயிடுன்னு சொல்றேன். கூட்டிட்டா? அதான் எவ்வளவு நாள் வச்சு நீ பார்த்துக்கிட்டல, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீ அவன் கூட ஒரு 3 and 4 hours என்ன என் அம்மா கூட இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என் பையன் வேணும். அம்மா வேணாம், இப்பெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்ல நீ பண்ணாம இருந்திருக்கணும். நீ உன்னை அடியோடு வெறுக்கிற. சுத்தமா ஒன்று எனக்கு பிடிக்கவே இல்லை.
இன்னைக்கு ஒன் டே நீ பார்த்துக்கோ, நெக்ஸ்ட் டே வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு அவன் அங்கிட்டு கிளம்புறான். ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டீங்க. நிஜமானேங்க கிளப்பில் இருக்கா, அவனுக்கு லைஃபே போன மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. பட் நிம்மதியாக இருக்க மாதிரியும் இருக்கு. அமைதியாக குடிக்கிறான். அவன் கண்ணு முன்னாடி ரியா ஜேகி குழந்தையோடு நின்றுட்டுருக்காங்க. அது வந்து வந்து போது நினைக்காத 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 அதை பற்றி நினைக்காத அப்படின்னு ஒரு பெக் எடுத்து குடிக்கிறான். உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உங்களை விட்டு நான் எப்போ போகிறேன்னா அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன். நீங்கள் ஒரு சைக்கோ, நீங்கள் எனக்கு வேணவே வேணாம். அவன் காதுக்குள்ளே கேட்குத. ஸோ சைன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கள்ல. அவன் தொல்லை இல்லாமல் அதை நினைக்கும் போதே அவனுக்கு நிம்மதியாக தான் இருக்கு. ரியா நல்லா இருந்தால் போதும் அப்படி திங்க் பண்ணுறான். பட் ஒரு மைண்டு, என்கிட்ட நீ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் கேட்டிருக்கன்னா அதை ஜேகே கூட போக, அதனால தான் ஜேகே அவசரமாக ரித்தியை டிவோர்ஸ் பண்ணானா அப்படின்னு ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறான். உங்கள் ரெண்டும் பார்த்தண்டி, உங்கள் 2 பேரையும் டே கேரில் குழந்தை இருக்குல்ல. உங்கள் 2 பேருக்கும் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? நான் தான் ஏமாந்து போயிட்டேன்ல. இல்லை நம்மளன்னா அவளை லவ் பண்ணணுமா என்ன? இல்லை அவள் தான் நம்மளை லவ் பண்ணலா? அவங்க 2 பேர் தான் லவ் பண்ணாங்க அப்படி திங்க் பண்ணிட்டு எடுத்து குடிச்சிட்டு என்ன விட்டு தனியாக போயிருக்கேன். இதை 3-4 இயர்ஸா. பட் ஜேகே கூட டச்சில் தான் இருந்திருக்கல்ல. அவ்வளோ பெரிய குழந்தை ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறான். அவங்ககிட்ட இருந்து ஜேகே குழந்தைய வாங்கி அந்த குழந்தைய கிஸ் பண்ணுறான். எனக்கு ஏன் தெரில, பற்றிக்கிட்டு வருது. அதான் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்குள்ளே வரக்கூடாதுன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஐம் ஃப்ரீ. எப்பவும் போல் ஹாப்பியாக இருக்கலாம். அகெயின் ட்ரிங்க் குடிக்கிறான். இந்த டைம் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே அந்த டோர்கிட்டே இருக்க. ஓகே, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, அவங்க கல்வி முழிப்பாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் என்கிட்ட போக, டாக்டர் ஒரு நிமிஷம். அம்மா கூப்பிட்டுட்டு டாக்டர் பின்னாடியே போகிறாங்க. என்னாச்சா? அவரு ஆக்ட் பண்ணாரு தானே, ஏன் புதுசா ரீசன் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? ஏதாவது ஆப்ரேஷன் என்னதான் பிரச்சனை ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? இவ்வளவு நேரம் 2 பேரும் ரூம்ல தானே இருந்தீங்க, ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு அம்மா நிறைய கேட்க, அவரு நீங்க இதை ஆக்டிங் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, 3 வாட்டி கூட உங்ககிட்ட சொன்னாரு. உங்க முன்னாடி தானே உங்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதோ 3 வாட்டி. இப்போ உண்மையாவே அவருக்கு ப்ராப்ளம். அம்மா அமைதியா நின்ட்டாங்க. அவருக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்கோம். தேவையில்லாமலாம் அவர்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவரை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அம்மா அமைதியாயிட்டாங்க. உண்மையிலேயே அவருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கான். இது தெரியாமல் நம்ம போயிட்டு அவர்கிட்ட கத்தி இவளால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவும் மாதிரி வருத்தமாக இருக்கு. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கூட கலங்குது. அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே போதா எல்லாரும் அவரு ரூம்ல இருக்காங்க. எல்லாத்தையும் பேசுறாரு. ஆனா அவரு கண்ணு ஜேகே மேலதான். ஜேகேவை தான் தேடுது. வெய்ய கூப்பிட்டு ஜேகே எங்க அப்படி கேட்க, வந்தான்ப்பா, ஏதோ ஒர்க் இருக்குன்னு போயிட்டா. நான் ஜேகேவை பார்க்கணும், ஜேகே கிட்ட பேசணும். சரி கொஞ்சம் டைம் போட்டு அப்புறம் நான் வர சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடுப்பா, இப்போதான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா இப்பவே பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு எழுந்துக்க ட்ரை பண்றாரு. பாப்பா என்னப்ப பண்ற அப்படிங்கிற மாதிரி வீ படுக்க வச்சு கேர் பண்ணி நிறைய பேசுறா. பட் அவரால் கட்டத்துக்கு மேல அவரை வீயால சமாளிக்க முடியல. ஜேகே கிட்ட பேசணும், ஜேகே கூப்பிட்டு ஜேகே ஏனும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்காரு ஜேகேவை. அம்மாவுக்கு புரியுது நம்மளால தானே இப்படி அப்படிங்கிற மாதிரி. அம்மா சைலண்டா இருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியும் எதுவும் தெரியல. அவங்களால தானே இப்படி இருக்காரு அப்படி தோணுதுங்க. எப்படியோ காம் பண்ணி அவரை படுக்க வச்சிடறான். இங்கே வர சொல்ற ஈவினிங்கா அதுங்க அப்படிங்கிற மாதிரி படுக்க வச்சிடறான். எப்படியே டேஸ் போத கொஞ்ச நேரம் அங்கிள்லாம் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அங்கிள் இப்போ ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. அவரே எழுந்து நடப்பாரு. ரொம்ப தூரம் நடக்கல, வீட்டுக்கு வந்தாச்சா. அவருக்கு இப்போ தண்ணி தாக எடுக்கத அவரு வீட்டுல இருக்காரு. சோஃபால எடுத்து பொறுமையா எழுந்த வயன் அப்படி கூப்பிட
நீங்க வரீங்க. ஆ, சொல்லுங்க அங்கிள். ஆ, தண்ணி வேணும். இருங்க, இதை போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு ரூமுக்குள்ள போறீங்க. அவருக்கு நிம்மதியா இருக்க ரொம்ப நாள் கழிச்ச ஒய்யனை இந்த வீட்டுல பாக்குறோம். அப்படி சோஃபால உட்காந்துருக்க நீங்க சுடு தண்ணி போட்டு கொண்டு வந்த அங்கிள் தண்ணி அவரும் குடிச்சிட்டே ஏங்கடா. மாமாவா ஆபீஸ்ல ஏதோ ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கு. சரி சரி, ஓகே ஓகே, போகட்டும். ரித்தியாவும் காணுமே. இந்த டைம்ல ரித்தி எழுந்திருக்க மாட்டா. ரியா ஏதோ ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ இருக்குன்னு போயிருக்கா. சரி சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை. ரித்தி கூட லேட்டாக எழுந்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பன்னி ரியா டேக்கர்ல விட்டுட்டு போயிடும். வரும்போதும் ரியாவை கூட்டு வந்துருவான். நான் அப்பதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பன்னி உங்க 2 பேர்ல இருக்கிறது தவிர ரியா கிட்ட தான் ரொம்ப நேரம் இருக்கான் போல. அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். ரியா தான் அவளை பார்த்துப்பா. அவனை பார்த்துக்கிட்டு குளிக்க வைக்கிறது எல்லாமே. ரொம்ப நேரம் அவன் ரியா கூட தான் இருப்பான். அப்புறம் ரித்தி காலேஜ்லேருந்து வந்துட்டானா ரித்தி கிட்ட போயிடுவான். நெக்ஸ்ட் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன்னா என்கிட்ட வந்துடுவான். 3 பேரையும் அம்மா தானே சொல்கிறான். ஆமாம், ரொம்ப நல்லாவே பேசுறீங்க அங்கிள்கிட்ட. எந்த டைம் ஜமன் வரான். ஜமன் திரும்பி பார்க்கல, அப்படியே நிற்கிறான். திமுரு பார்த்தியா இவனுக்கு? கூப்பிடுறமே நம்மனா மதிக்கிறானா? என்ன பிரச்சனை? எதுக்கு கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. உங்ககிட்ட பேசணும்டா. சாரி, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு அவன் நடந்து போறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கிள் கிட்ட ஏதோ கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இது உனக்கு புதுசு. என்கிட்ட எப்பவுமே ஜிம்மன் அப்படிதான் பேசுவான். ஃப்ரீயா விடு. இந்தா எனக்கு தண்ணி போதும். அவரு உங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. நீங்க மம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு ஜமன் பின்னாடி ஓடுறீங்க. ஜமன் நின்றுட்டு திரும்பி உங்களை பாக்குறான். மாமா கிட்ட கோபப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம்ல. என்னதுக்கு கூப்பிட்டா? இல்ல, இப்பதான் அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருப்பாரு. அதுக்குள்ள இப்படி பேசினா அவருக்கு கஷ்டமா இருக்கும்ல. நீங்க இப்படி பேசிட்டு இருக்க ஜமன் பயன் சொல்லுங்கம்மா. ஐம் சாரி டி. நீங்க அவனே பார்க்க அவன் உங்க கையை பிடிக்கிறான். நீங்க ஜம்மனை சைலண்டா பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஃபைனலா அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வரும்போதும் அன்னைக்கு அவ்வளோ சண்டை. நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு ஏதோ பண்ணி வச்சுட்டேன். நீங்க அமைதியா ஜம்மனை பார்க்குறீங்க. அவன் இப்போ சைலண்டா இருக்க. அப்போ நான் அந்த சுச்சுவேஷன்ல சைலண்டா இருந்தேன்னா நீ என்கிட்ட சொல்லியிருப்பல. அதை இப்போ சொல்ல. நீங்க ஒரு மாதிரி அவனை பார்க்க ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்க. உன்னை பேச விட்டுருக்கணுமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படி தோணிட்டே இருக்கு. இப்போ வாச்சும் சொல்ல. அதெல்லாம் எப்போ எதுக்கு? ப்ளீஸ், என் கில்ட்டினஸ் போகணும், அதுக்காக கேட்குறேன். நீங்கள் அவனை பார்த்துட்டே எப்படியோ நீங்கள் நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு என்னை பார்க்க வருவீங்கன்னு தெரியும். அப்படி சொல்லிட்டே உங்கள் ஷோல்டர் கிட்ட இருந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு எங்க அவர் என்ன அடிச்சாரு. இதுக்கப்புறம் என்னால் காட்ட முடியாத. அன்னைக்கு என்னை அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கான். யாரு இது போலலாம் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்போ என்கிட்ட ப்ரூஃப் இருந்தது. அவரு அடித்த காயெல்லாம் என் உடம்புல இருந்தது. ஸோ அதை காட்டி உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்கள் அன்னைக்கு நம்பியிருப்பீங்க. அது மட்டும் இல்லை அப்படின்னு பேச வந்துட்டு இதுக்கப்புறம் வேணாமே அப்போ சொல்ல எனக்கு ஒரு வேணாமம்மா வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். அமைதியாயிட்டீங்க. சாரிவேன், என் கில்ட்டினஸ் போகணுன்னு நான் அதை உன்கிட்ட கேட்கல. இன்னொரு வரைக்கும் இதை மாமா கிட்ட சொல்லாமல் விட்டுட்டோமே. உனக்கு அப்படி எதுவும் தோண்டிடக்கூடாதுல்ல. இது எனக்கு நிறைய வாட்டி தோண்டிகிட்டே இருக்கும். அவன் பென் பண்ணி உங்களை பார்க்குறான். லாஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் சொல்லும் போது அப்போ கூட நான் போலீஸ்கிட்ட சொல்லலை, உங்ககிட்ட சொல்கிறதா நினச்சி தான் நான் உங்ககிட்டயே சொன்னேன். அவன் ஒரு மாதிரி பார்க்க எனக்கு யார்கிட்டையும் சொல்ல தைரியமே இருக்காது. நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எனக்கு தைரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு மனசில் உங்களை திங்க் பண்ணிட்டு தான் நான் போலீஸ்கிட்டயே சொன்னேன். அதுவும் நீங்கள் அதே இடத்துல இருந்தீங்கல்ல, நீங்கள் இருந்தீங்கன்னு ஒரு தைரியம், அவ்வளோதான். ஒரு மாதிரி ஆகிட்டா அவன் கண்ணு கல்லுங்கத. எந்த அளவுக்கு ஏண்டி என்னை நம்புற? அது
தெரியல, அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு அப்பாவை நம்புவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் உங்களை அன்னைக்கு பார்த்தேன். இப்போயும் நீங்கள் அப்படிதான் என் மனசுக்குள்ளே இருக்கீங்க. அதனால தான் நான் மாமா கூட அவ்வளோ நம்புவேன்னா எனக்கு தெரியல. உங்களை நான் அப்படி பேசிட்டே இருக்குள்ள அங்கேருந்து நடந்து போயிட்டான். நீங்கள் ஒரு மாதிரி நின்றுட்டு திரும்பி அவனை பார்க்க ரொம்ப பேசி ஹர்ட் பண்ணிட்டோமா என்ன? என் வளன்னு ரொம்ப அழ வச்சுட்டோமா? மாமா வேற கில்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தத ஹர்ட் பண்ணிட்டு தான் போல. அப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க. இங்க ரியா ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கா. அந்த ஆஃபீஸ் மேனேஜரும் ரியாவை மேலும் கீழும் பார்க்குறான் ஒரு மாதிரி. சார், என் ஃபைல். தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன? ரியா. ரியா, நல்லா இருக்கு பேர். நீங்கள் அமைதியாக உங்கள் சீட்டில் உட்காடுறீங்க. அவனுக்கும் ஆப்போசிட்டில் அவன் நிறைய பேசுகிறான் உங்ககிட்ட வல்லன்னு. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ரியா, நீ ரொம்ப அழகா இருக்க. இதெல்லாம் இன்ச்சு பை இன்ச்சா எங்கேயும் நான் பார்த்துருக்கேன். சார், நான் ஃபைல் கொடுத்துருக்கேன். நல்லா படிச்சிருக்கேன். என் மார்க்கை நல்லா பாருங்க. என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. பட் நான் ஃப்ரெஷர் தான். இது வரைக்கும் நான் எங்கேயும் போனதில்லை. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் இங்கே என்ன ஒர்க் சொன்னா நான் கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன். ஹே, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே பார்த்தேன்னு. சார், என்னோட ஃபைல் அப்படின்னு நீங்கள் பேச வர ஒரு வெப்சைட்டில் உங்கள் ஃபோட்டோ வந்திருக்கும் இல்லையா? அந்த வெப்சைட் நேம் சொல்லிட்டு அதில் இருக்க பொண்ணு தானே நீ? வெயிட் மொபைல் எடுக்குதான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பவும் போல தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் இந்த ஃபைல் எடுக்கிறீங்க. வெயிட் ரியா, உன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? எல்லாம் உங்ககிட்ட நிறைய பேச நீங்கள் காதுலேயே வாங்காமல் உங்கள் ஃபைல் எடுத்துட்டு வெளில வந்துட்டீங்க.